ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. மார்கழி திங்கள் அல்லவா, மாதங்களில் மார்கழி, மலர்களில் மல்லிகை, இந்த மாதிரியெல்லாம் இந்த மார்கழி மாதத்துக்குன்னு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் தனுர் ராசி மண்டலத்தில் டிசம்பர் 16 முதல் ஜனவரி 14 வரை சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இதே மார்கழி மாதத்தில் 23/12 புதன் என்ற கிரகம் தனுர் ராசிக்குள் நுழைகிறார். மேலும் 20/12 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகமும் இந்த தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறார். எனவே சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களுமே தனுர் ராசி மண்டலத்தில் குருவின் பார்வையை பெறப்போகிறது. மேலும் ராகு கேது அச்சுக்களுக்குள் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சனி என்ற கிரகம் அதே மீனராசியில் இருக்கிறார். மேலும் குரு என்ற கிரகம் வக்ரகதியில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக நிலைகள் இந்த மார்கழி மாதத்தில் 12 ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். இந்த பதிவில் நாம் கன்னிராசிக்காரர்களை எடுத்துக்கொள்வோம். இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தோம்னா, 7ஆம் இடத்தில் சாட்டர்ன் அமர்ந்திருக்கிறார். இது கண்டச்சனி. 10ஆம் இடத்தில் குரு பகவான். 10இல் குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படின்னு சொன்னாங்களே. ஆமாம் சார், பறி போச்சு. வேற ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கிற மாதிரி வந்தது. இப்பொழுது நான் அதற்காக காத்து கொண்டிருக்கிறேன், நிறைய பேர் சொல்கிறார்கள். ஆனால் என்ன இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இப்பொழுது வக்ரம். அப்போது அவர் தன்னுடைய நெகட்டிவை இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு நெகட்டிவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் அப்படியே உங்களை கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லோவாக்கி விட்டார். முயற்சி செய்யாத அளவுக்கு கொஞ்சம் அப்படியே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் கொண்டு வந்து இது நாள் வரை அமர்த்தி இருந்தார். இன்னொரு பிரச்சனையை யார் கொடுத்தார் அப்படின்னா, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான். இதை நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இப்போ கோச்சாரத்தில் சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்தில் இருக்கிறார். இது யாருக்கு நிறைய பாதிப்பை கொடுத்தது அப்படின்னா, ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்குத்தான் அதிகமான பாதிப்பை கொடுத்தது. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹஸ்தத்துக்கு சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், சுக்கிரனுடைய நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வரும். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரம்னு பார்த்தோம்னா, இந்த பக்கம் பூராடம், இந்த பக்கம் பரணி இவர்களுக்கு 17வது நட்சத்திரமாக வரும். இவர்களுக்கு பூரம் 26வது நட்சத்திரம். அந்த 26ங்கிறதே இவர்களுக்கு வதம் தான். இப்போ நிறைய லாஸு, டென்ஷன், நிறைய பேருக்கு காலில் அடிபட்டது. குறிப்பாக இரவு நேரத்தில் தூக்கமின்மை, இரவு நேரத்தில் நாங்கள் இங்கே அலைஞ்சோம் அங்கே அலைஞ்சோம், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, சண்டை, பிரச்சனை, கடன். இந்த கடனை நீங்கள் ஏன் வாங்கினீர்கள், முதல்ல கடன் வாங்கலையா என்று தூண்டப்பட்டது. பிறகு ஏன் வாங்கினீர்கள், வாங்காமலே இருந்திருந்தால் இப்பொழுது நாம் பிரச்சனை இல்லாமல் இருந்திருப்போமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சித்திரவதைகளை அதிகமாக இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் சந்தித்தார்கள். இப்போ இதிலிருந்தெல்லாம் எப்படி இவர்கள் வெளிவரலாம்? இந்த மார்கழி மாதத்தில் இவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, 110 லார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதன் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில். இதற்கு பேர் என்ன அப்படின்னா 4-10 பரிவர்த்தனை. இந்த புதன் சுக்கிரன் கூட்டணிங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக இவர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா இது 9-10 அதிபதிகளின் கூட்டணியாக தர்ம கர்மாதிபதி யோகமாக இந்த மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேர்ந்து இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் குருவின் பார்வையை பெற்று அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் ஸ்தானம் இந்த பக்கம் இவர்களுக்கு ஜீவனம், லாபம், அதில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதில் ஏற்படக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம், ஒரு லக்ஷ்மி கடாட்சம், ஒரு விஷ்ணு கடாட்சம். ஏன்னா அது புதன் சுக்கிரன் கூட்டணி.
இவங்களுடைய பிரச்சனைக்கு இவங்களுக்கு தேவை பணம், அந்த பணத்துக்கு தேவை இவர்களுக்கு தொழில், அந்த தொழில் இவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு யூட்டர்ன் எடுக்கும், ஒரு அனுகூலமாக வரும். வெற்றி ஸ்தானாதிபதியும் செவ்வாய் 4ஆம் இடத்தில், 4ஆம் இடத்தில் இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய அந்த மார்ஸ் இவர்கள் நிம்மதியை கெடுக்காது, கெடுக்க முடியாது. ஏன்னா அது குரு பார்வையில் அமர்கிறது. ஒருவேளை 4ஆம் இடத்தில் செவ்வாயும் விரையாதிபதி சூரியனும் குரு பார்வை இல்லாமல் அமர்ந்திருந்தால் கன்னி ராசியை கண்டந்துண்டமாக சின்ன பின்னமாக மாற்றிவிடும். டச்வுட் நமக்கு அந்த குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு வந்ததனால் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது. இப்போ உங்கள் வீடு வாகனத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ விரயமோ செலவோ வருவது போல் தோன்றினாலும் கடைசி நிமிஷத்தில் அது கட்டாகிவிடும். புதன் சுக்கிரன் நான் ஏற்கனவே சொன்னது போல் முதல்ல வெற்றி ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வரும். அப்போ என்ன பண்ணணும் கன்னிராசிக்காரர்கள்னா 24/7 அந்த வாய்ப்புக்காக இவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்வது போல் ஒரு பிரகாசமான வாய்ப்பு. சார் கொஞ்சம் தூரம் போகணும் சார் அப்படின்னு எல்லாம் சொல்லாமல் கிடைத்த வாய்ப்பை நீங்கள் கச்சிதமாக பிடித்து கொண்டு அடுத்து இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து லாபத்தை பார்க்க போவதனால் அந்த லாபத்துக்கு நீங்கள் தயாராகி விடுங்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பக்கத்தில் இந்த சேட்டன் கொஞ்சம் சின்ன சின்ன மைனஸ் பாயிண்டை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் கேது பகவான் கொஞ்சம் கூடுதலான மைனஸ் பாயிண்டை கொடுத்தாலும் புதன் சுக்கிரன் கூட்டணி குரு பார்வை சுகஸ்தானம் அடுத்து பஞ்சமம் பிறகு லாபத்தை நோக்கி பார்வை அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதை தவிர இந்த எல்லா மைனஸ் பாயிண்ட்டையும் நல்லிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டை 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா அவர் குருவின் பார்வை முதல் தரமான ராஜயோகத்தை அவர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அதிலுமே பார்த்தோம்னா இந்த செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பர் டூப்பர் ஜாக்பாட். ஏன்னா அவங்களுக்கு சம்பத்து தாரையில் ராகு நிற்கிறார். இப்போ அந்த 6ஆம் இடம்ங்கிறது 10க்கு 9ஆம் இடமாகவும் 9க்கு 10ஆம் இடமாகவும் வருவதனால் இதெல்லாம் தொழில் பாக்கியம், தொழில் பாக்கியம், சுகஸ்தானாதிபதியின் பார்வை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லாத, ஒரு பிரச்சனை இல்லாத, ஒரு அனுகூலமான திருப்திகரமான வாய்ப்புகளை ராகு ஏற்படுத்துவார். இப்போ இந்த 2 சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்டை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டை புதனும் சுக்கிரனும் ராகுவும் உங்களுக்கு கொடுப்பார். செவ்வாயும் சூரியனும் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் விரையாதிபதியாக வந்தாலும் உங்களை கவுக்க முடியாது. கன்னிராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா 7ஆம் அதிபதி குரு வக்கரமாக இருக்கிறார். அப்போ வழக்கத்தை விட உங்கள் கணவன் கொஞ்சம் கூடுதலாக பரபரப்பாக அவருடைய தொழில் உத்தியோகத்தில் இருக்கட்டும். அப்போ தான் அவர் தன்னுடைய பிரச்சனைகளை, கடனை அவரால் தீர்க்க முடியும். இப்போ வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இவங்களுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வைத்தியரை மாற்றுவதன் மூலமாகவோ வைத்திய முறையை மாற்றுவதன் மூலமாகவோ இவங்களுக்கு ஒரு நல்ல அப்லிஃப்ட்மெண்ட், ஒரு டர்ன் கிடைக்கும். படிப்பில் குழந்தைகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நன்றாக இவர்கள் மிளறுவார்கள். ஏன்னா இவர்களே குருவின் பார்வையில் குருவின் வீட்டில் போய் அமர்கிறார்கள். அப்போது இவர்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு நாம் எஃபர்ட் போட வேண்டும் என்று அதற்குண்டான ரிசல்ட்டும் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்கட்கிழமைகளில் நீங்கள் மகா கணபதி வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு நிறைய பிரச்சனைகளை தவிடுபொடியாக்கிவிடும். ஸோ நிறைய விஷயங்களில் கன்னிராசிக்காரர்கள் இந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக ஜெயிப்பார்கள். இந்த பதிவின் தொடக்கத்தில் நான் இந்த அஸ்த நட்சத்திரத்தை பற்றி சில விஷயங்கள் சொன்னேன். அதற்கு நாம் தனியாக ஒரு செப்பரேட் காணொளி ஒன்று ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் அந்த வீடியோவும் இந்த சேனலில் வெளிவரும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.